சக்தி இங்க வா. என்னம்மா? அந்த பாப்பா சில்லறை வாங்காம ஓடி போயிடுச்சு, கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வா. ஏய் நில்லுமா. ஏய் அம்மா அந்த போயிட்டு வந்துடுறேன். ஏய் பாப்பா நில்லுப்பா. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. எங்க ஓடுற? நில்லுண்ணா. ஏய் நில்லு. கூப்பிட ஓடிட்டு சில்லறை வாங்காம போனா அப்பா கேட்பார்ல. போ இப்ப ஓடு. அடுத்து 3 லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு. ஆரம்ப ஏல தொகை 5000 ரூபாய். 8000 10000 11,000. ஏப்பா ராட்ட உன் பொண்டாட்டி எங்க? உள்ளதான் இருக்கா. ஏ தனி கொடே எங்கடி உங்க ஆத்தா? எதுக்கடி இம்புட்டு மிஸ்டு கால் கொடுத்தா? என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்கலாம். உனக்கு குழம்பு வேணும்னா 1 ரூபா செலவு பண்ணி நீ தான் பேசணும். அதுக்கு அம்புட்டு மிஸ்டு கால் கொடுப்பியா? இனிமே மிஸ்டு கால் கொடுத்தா கொன்றுவாமா. ஏல தனி கொடி உங்க ஆத்தா கிட்ட சொல்லி ஆமா, இவ வைக்கிற குழம்புக்கு 1 ரூபா செலவு பண்ணி போன் பேசுவாளாக்கும். அம்மா, போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, ஆமா, அவங்க பையன் 3 நாளா என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நீ வசூலுக்கு போ, அப்பா விட்டு என்ன ஏதுன்னு பாக்க சொல்றேன். மாமா, சக்திக்கு பொண்ணு பார்க்க போறோம், அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சக்தி வா. என்னம்மா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரடா வீட்ல அப்பள? வெளிய வாடா. வாடா வெளிய. ஏன்டா இப்படி கம்மாக்குள்ள திரியற நாய் மாதிரி திரியறீங்க? யார் நீங்க? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுறீங்க? நீ யாரு, உன் மயானு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஊர்ல நல்லா இருக்க பிள்ளைங்க 4 பிள்ளை இருக்கும், அதுக்கு பின்னாடி தெரியுன்னு. யோ என்னையா பேசுற? யோ மாமா, என்ன பிரச்சனை? விட மாப்பிள, இவன் 3 நாளா என் மக பின்னாடியே தெரிறான். அவன் எங்க போறான் பின்னாடி சுத்துறான். சக்தி அப்படிப்பட்ட ஆள் இல்ல மாமா. யோ உன் மக யாருன்னு எனக்கு தெரியாது. உன் மகளை நான் தான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல சொல்லியா? வா வர்றேன். சக்தி இரு. சக்தி வேண்டாப்பா. போடா. சொன்னா கேளுப்பா. அம்மா நீங்க எல்லாம் சொல்லுங்கம்மா. சக்தி கேமரா ஆன் பண்ணு. கறிக்கடைக்காரர் மகள் தனிக்கொடியை போஸ்ட் மாஸ்டர் மகன் சக்தி ஃபாலோ பண்றதா சொல்றாங்க. இதனால கறிக்கடைக்காரர் சக்தி வீட்டுல பெரிய பிரச்சனை பண்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா பாப்பா. யோ உன் மகளை வர சொல்லியா? பாப்பாவை கூப்பிடுற? ஏய் என் மக எனக்கு பாப்பா தான்டா. இவன் ஒருத்தன். பாப்பா பாப்பா. சக்தி என்னடா இது? இவன் மக இவனும் அதான் இருப்பா. அதை போய் ஃபாலோ பண்ணுவனா? நம்புமா. என்னப்பா? இவன் தானம்மா? இவன் தான்ப்பா. ஏய் நானடி. ஆமா நான் தான். சக்தி என்னடா? நான் தான் ஃபாலோ பண்ணேன். நான் தான்யா. பேர் என்ன? கப்பா. பேர் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே கமான். இன்னைக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவுல கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்டான பெரிய பிரச்சனையோடு உங்களை சந்திக்கும் வரை கேமராமேன் ரவியுடன் நான் உங்கள் வித்யஸ்ரீ. சக்தி வால் வருதியா? என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வாழ் தலைவியா? தனிக்கொடி. அது தனிக்கொடி இல்லையா, தந்தட்டி கொடி. ஹாய் தனிக்கொடி மட்டன் ஸ்டால். ஹாய். அடிச்சிருவேன். சொன்ன கேளு. போயிரு.
நீங்க எல்லாம் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உடச்சிட்டீங்களா? நம்ம ஊர்ல வருஷமா நடந்துட்டு வர இந்த ஓம் சக்தி ஊர்வலம் இந்த வருஷமும் மிக சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. நம்ம பிரியா டிவி இதை நேரடியா ஒளிபரப்பு செய்யறது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிர்பார்க்கிற அம்மன் கோயில் அடைஞ்சோடனே அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடந்துட்டு ஊர்வலம் அம்மன் கோயிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 10-15 வருஷமா இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்ப பாக்குறீங்க. ரமேஷ் இல்லடா இங்க வா.